குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் அண்ட் கோயம்புத்தூர். ஐம் லட்சுமணன் இஸ் ஐயன்துறை. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஃபார்மிங்லேருந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா பிளாங்கிங் ப்ராசஸ்னால் என்ன? பிளாங்கிங் ப்ராசஸ் வந்து கிளியரன்ஸ் இஸ் ப்ரொவைட் ஆன் பஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பியர்சிங் ஆப்ரேஷன் வந்து கிளியரன்ஸ் வந்து டைல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் கோல்ட் ஒர்க்கிங் டியூ டு ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் வந்து கோல்டு ஒர்க்கிங்கில் வந்து எதனால் நடக்கும்னா டிஸ்லொகேஷன் மெக்கானிக்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க்கிங் ஆஃப் மெட்டல் இன் ஃபார்மிங் ப்ராசஸ். ஹார்ட் ஒர்க்கிங் ஆஃப் மெட்டல் வந்து ஃபார்மிங் ப்ராசஸில் எப்படி இருக்குன்னா ஒர்க்கிங் அபோவ் தி ரீக்ரிஷன் டெம்பரேச்சரில் வந்து இருக்கும். அது ஃப்ளோ ரீக்ரிஷன் டெம்பரேச்சர்னா கோல்டு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஹாட் ஒர்க்கிங்னா above the decreasing temperature, cold working below the decreasing temperature. Collapsible toothpaste tubes are manufactured by கொலாப்சிபிள் டூத் பேஸ்ட் வந்து எதால் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா இம்பாக்ட் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டீப் ட்ராயிங் ஆஃப் ஷீட்ஸ் LDR டிபெண்ட்ஸ் ஆன். டீப் ட்ராயிங் ஆஃப் ஷீட் வந்து லிமிட்டிங் ட்ரா ரேஷியோ வந்து எதை பொறுத்து இருக்குன்னா திக்னஸ் ஆஃப் ஷீட் மெட்டலை பொறுத்து அந்த ட்ரா ரேஷியோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீம்லெஸ் டியூப்ஸ்னால் என்ன? சீம்லெஸ் டியூப் வந்து ஹார்ட் ரோலிங் ப்ராசஸ் பியர்சிங் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் வந்து சீம்லெஸ் டியூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டீல். கோல்டு ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டீல் வந்து மேக்கிங் ஹார்டர் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹார்டராக வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைன்னா அது வந்து கோல்டு ஒர்க்கிங் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங் பேக் டியூரிங் ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன் காஸ்டு பை. ஸ்ப்ரிங் பேக் ஆப்ரேஷன் வந்து ஸ்ப்ரிங் பேக் வந்து எதனால் வந்து காசு ஆகுதுன்னு பார்த்தோம்னா லீஸ் தி ஸ்டோர்ட் எனர்ஜி டூரிங் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ரிடக்ஷன் இன் டீப் ட்ராயிங் ப்ராசஸ். ஆவரேஜ் ரிடக்ஷன் ஆஃப் டீப் ட்ராயிங் ப்ராசஸ் வந்து 50% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஜிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜ் ஆஃப் ஃபோர்ஜிங் வந்து இம்ப்ரூவ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபோர்ஜிங் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். பஞ்சிங் ஃபோர்ஸ்னால் என்ன? பஞ்சிங் ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் πd × t × τs அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எஃப்ங்கிற சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதனோட யூனிட் வந்து நியூட்டன். டீங்கிறது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி பஞ்ச் அண்ட் டீங்கிறது வந்து திக்னஸ் ஆஃப் தி சீட் அண்ட் டவுங்கிறது வந்து சியர் ஸ்ட்ரெஸ். பஞ்சிங் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து F = πdt × τs. ரோட்டரி ஸ்ட்ரைக்கிங் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ரோட்டரி ஸ்ட்ரைக்கிங் ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெடியூஸ் தி கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் தி ராட் அண்ட் டியூப்ஸ். அதாவது ஒரு ராடோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் டியூபோட கிராஸ் செக்ஷன் ஏரியா ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ரோட்டரி ஸ்ட்ரைக்கிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் த ஷேப் கேன் பி மேட் பை ஷீட் மெட்டல் டிராயிங் ஆப்ரேஷன். சீட் மெட்டல் டிராயிங் ஆப்ரேஷன் மூலமாக எந்த ஷேப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கப் ஷேப்டு ப்ராடக்ட் வந்து சீட் மெட்டல் டிராயிங் ப்ராசஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹேமர் ஃபோர்ஜிங் பண்ணுறதுனால என்ன பயன்கள்? கேமர் ஃபோர்ஜிங்கில் வந்து என்னென்ன பார்ட் வந்து கேமரில் கன்சிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து பாலிங் வெயிட் கன்சிஸ்ட் ஆகிருக்கும், நெக்ஸ்ட் வந்து டை இருக்கும், மூணாவது வந்து லிஃப்டிங் மெக்கானிசம் ஆஃப் ரேம் வந்து இருக்கும். இதில் வந்து எது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேமரில் வந்து ஏன்வீல் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு ஒர்க்கிங் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கில் நம்ம என்னென்ன செக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆனால் என்னென்ன செக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது? கோல்டு ஒர்க்கிங் அண்டு காட் ரோலிங் என்ன ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா டி செக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஐ செக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அண்ட் சேனல் செக்ஷன் ஃபார் டோருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அண்ட் செல்விங் அண்ட் ஸ்டாம்பிங் கார்ட் ரயில் ஃபார் ஸ்ட்ரீட் அண்ட் ஹைவேஸில் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோன்னா ஹாலோ சர்க்குலர் செக்ஷன் வந்து அந்த ஹாட் அண்ட் கோல்டு ரோலிங் ப்ராசஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து எந்த ப்ராசஸ் மூலமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க்கிங் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்டு ஷார்ட் பினிங் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், கிரைண்டிங் அண்டு லோப்பிங் சர்ஃபேஸ் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்ட் யூஸிங் தி கிராஜுவல் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் அது மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபோர்ஜ்டு பார்ட்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன? அதாவது ஃபோர்ஜிங் ப்ராசஸ் மூலமாக ஒரு பார்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபோர்ஜ்டு பார்ட்டோட அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ரேட் வந்து ஹையாக இருக்கும், அண்ட் ஹை ஃபோர்ஜிங் கெட்டாக இருக்கும், அண்ட் லோ ஃபோர்ஜிங் டெம்பரேச்சர். இதெல்லாம் வந்து என்னோட அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. ஹார்ட் ரோல் பார்ட்ஸ் நம்ம கிடைக்கிற சர்ஃபேஸ் என்ன சர்ஃபேஸ்? ஹார்ட் ரோல்டு பார்ட் வந்து எந்த மாதிரி கிடைக்குன்னு பார்த்தோன்னா கிரைன் ரீபைன் மூலமாக கிடைக்கும். கோல்ட் ரோல்டு பார்ட்ஸ்னால் என்ன? கோல்ட் ரோல்டு பார்ட்ஸ் வந்து கிரைன்ஸ் பிகம் எலாங்கேட்டட் அண்ட் நாட் ரீஃபைன்மெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா கோல்ட் ரோலிங் ப்ராசஸில் வந்து ரீக்ரிஷன் டெம்பரேச்சருக்கு வந்து ஃப்ளோவில் வந்து பார்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வந்து கிரைன் மட்டும் எலாங்கேட் ஆகும், அதனோட ரீஃபைன்மெண்ட் எதுவும் நடக்காது. எக்ஸ்ட்ரூடட் பார்ட்னா என்ன? எக்ஸ்ட்ரூட் பார்ட்டுங்கிறது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரைன். அதாவது எக்ஸ்ட்ரூட் பார்ட் மூலமாக வந்து என்ன நடக்கும்னா ஸ்ட்ரைன் நடக்கிறதுனால மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.